ஹாய் வியூவர்ஸ், வெல்கம். ஸோ என்னுடைய நேம் தம்பிராஜ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்க. சார், நான் என்ஐ வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 5 இயர்ஸ் பேக், ரொம்ப லாங் பேக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ஐ வயசுல எழுதியிருந்தேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து அதில் கிளியர் பண்ணாம விட்டுட்டேன். ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் பாஸ் ஆயிருக்கேன் சார், ஒரு 4 சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருக்கேன், இல்லை 2 சப்ஜெக்ட்ஸ் பாஸ் ஆயிருக்கேன். இப்போ என்ஐ வயசுல அந்த அட்மிஷனை வந்து வச்சு நான் ஆன் டிமாண்ட் புக் பண்ண முடியல, இல்ல என்ஐவிஎஸ்ல திருப்பி எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. ஸோ என்ஐவிஎஸ்ல வந்து நீங்க ஒரு வாட்டி அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட வேலிடிட்டி வந்து 5 இயர்ஸ் தான். ஓகே, அந்த 5 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும். அப்படி இல்ல நீங்க அதுல ஏதாவது சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரீஅட்மிஷன் தான் போடணும். அந்த ரீஅட்மிஷன் நீங்க ஆன் டிமாண்ட் மூலமா எழுதலாம், பப்ளிக் மூலமா எழுதலாம். ஸோ எங்க கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பேரு வந்து பாத்தீங்கன்னா மோனிஷா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2016 வந்து ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட பாஸ் ஆயிட்டாங்க, ரிமைன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ டோட்டலா இப்போ என்ஐவிஎஸ்ல ஒரு 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆனா அவங்களுக்கு ஒரு 12th கிடைக்கும். அந்த 12th வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், இல்ல ஒரு பிரைவேட் ஜாப் போகலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிளஸ் வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போகலாம். ஸோ இதுக்கு அவங்களுக்கு வந்து தேவை. ஸோ அப்ப எங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்ஐவிஎஸ்ல நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன் சார், இப்போ என்ஐவிஎஸ்ல என்னால எப்படி இந்த சர்டிபிகேட் வச்சு ப்ராசஸ் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் நான் எந்த வீடியோ பண்ணாலும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாயில வடை சுட்டா உலகம் நம்பாது. ஓகே, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா we have to speak with the proof. ஸோ எங்க கிட்ட முதல்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க கையில இருந்த மார்க் ஷீட் இதுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் ஷீட். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் பாஸ் ஆயிட்டாங்க. பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபெயில் ஆயிட்டாங்க. பிசிபி வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மார்க் ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்து என்ஐஒய்ஸ்ல வந்து ப்ராசஸ் பண்ணி ரீஅட்மிஷன் போட்டு இந்த குழந்தைய வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் ஓடி நான் சொல்ல போறேன். எப்படி ப்ரூஃப் ஓடி நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ நான் ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து வெளியே வந்துடுறேன். ஸோ திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்ஐஎஸ்ல போயிட்டு புதுசா ரீஅட்மிஷன் போடுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரீஅட்மிஷனுடைய ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ரீஅட்மிஷன் போட்டாச்சு. இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா 2023 தான் இந்த பொண்ணு எங்களை அப்ரோச் பண்ணிச்சு. 2024 ஜனவரில அந்த பொண்ணை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத வைக்க போறோம். ஸோ அதனால ரீஅட்மிஷன் போட்டாச்சு. ஸோ ரீஅட்மிஷன் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பாஸ் ஆனதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இங்கிலீஷ், தமிழ் பிளஸ் கம்ப்யூட்டர் மூணுமே வந்து அந்த பொண்ணு பாஸ் ஆயிருச்சு. 62, 63, 67 மார்க் எடுத்திருக்கு. எபோவ் 60 தான் எடுத்திருக்கு. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து ஃபெயில். ஸோ அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இதே சப்ஜெக்ட்ஸ் நீங்க திரும்பி எழுதிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல சார், எனக்கு கஷ்டம், இதுக்கு மேல என்னால எழுத முடியாது, ஏதாவது பண்ணி வைக்க முடியுமா கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிதான் சொல்ல தெரியும். பின்வாசல் வழியா நம்ம ஜெயிக்க வைக்கிறது வழி சொல்ல மாட்டோம். ஸோ என்ஐவிஎஸ் டோட்டலா 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆனா போதும். 2 லாங்குவேஜ், 3 மெயின் சப்ஜெக்ட். அவங்க ஆல்ரெடி இங்கிலீஷ், தமிழ் பாஸ் ஆயிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒரு மெயின் சப்ஜெக்ட் பாஸ் ஆயிருக்காங்க. இன்னும் 2 மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா டோட்டலா 5 சப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். அப்போ நாங்க சொன்னோம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு பதிலாக நீங்க டேட்டா என்ட்ரி, ஹோம் சயின்ஸ் சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட்ஸ் மாத்துறீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்துருவோம், கிளாஸும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அவங்க எங்களுடைய பேச்சு கேட்டு வந்தாங்க. இப்போ டேட்டா என்ட்ரி, ஹோம் சயின்ஸ் அட்மிஷன் போட்டாச்சு. 23/31 அவங்களுக்கு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அவங்க எக்ஸாம்ஸ் இப்போ எழுத போறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ஐவிஎஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பேக்ல ஒரு மார்க் ஷீட் வச்சிருக்கீங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பாஸ் ஆயிருக்கீங்க, ஒரு சில சப்ஜெக்ட் பாஸ் ஆகல. ஓகே, ஸோ இல்ல வேற போர்டில் உள்ள மார்க் ஷீட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபெயில் மார்க் ஷீட் உங்களுக்கு இருக்குன்னா எங்கள்கிட்ட கொண்டு வாங்க. அதுல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் என்ஐவிஎஸ்ல ஈஸியா மாத்தி எழுத வைக்கலாம். ஓகே, ஒருவேளை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், எனக்கு என்ஐவிஎஸ்ல கூட நான் எழுதுனா நான் பாஸ் ஆக மாட்டேன், ஓகேங்களா, என்னால எப்படியாவது பாஸ் பண்ண வைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ஐவிஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சப் போர்டு இருக்கு, பிஓஎஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. அது சேம் என்ஐவிஎஸ் சிலபஸ் தான். அந்த சிலபஸ்லயே நம்ம அட்மிஷன் போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு பாஸ் பண்ண வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எங்ககிட்ட அட்மிஷன், கிளாஸ், கைடன்ஸ், கைடு எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகே, ஸோ மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்ஐவிஎஸ்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான அட்மிஷன்ஸ் தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்னா இப்போ மூளைக்கு மூளைக்கு என்ஐவிஎஸ் அட்மிஷன் ஆயிடுச்சு, ரொம்ப கண்டமா இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து துபாயில இருந்து கூப்பிடுவாங்க, ஃபாரின் கண்ட்ரில நான் அயர்லாந்துல படிச்சிருக்கேன், இப்போ நான் என்ஐவிஎஸ்ல ஆன் டிமாண்ட் எழுதணும், எனக்கு வந்து எப்படி அட்மிஷன் போடுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன், அசோசியேஷன் இந்தியன் யூனிவர்சிட்டி கிட்ட அந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி இந்தியன் மார்க்ஸ்க்கு வந்து மாத்தி டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கி அதை வச்சு அட்மிஷன்ஸ் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கண்டமான அட்மிஷன்ஸ் எல்லாம் சென்னையில ப்ராசஸ் பண்றது நான் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டமான அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும், என்ஐவிஎஸ்ல எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல் டவுட்டா இருந்தாலும், உன் கையில ஒரு ஃபெயில் மார்க் ஷீட் இருக்கு சார், எனக்கு 10th வேணும் சார், 12th வேணும் சார், ஒரு ஆன்லைன் டிகிரி வேணும் சார், என்ன அப்ரோச் பண்ணும். வி ஆர் வெரி குட் இன் ஓப்பன் மார்க்கெட். கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்க வச்சிருவோம் நேர் வழியில.
முன் வாசல் மட்டும்தான், நம்ம கிட்ட பின் வாசல் கிடையாது. நன்றி, வணக்கம்.